ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமா செம்மி கிச்சன். திரும்ப உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு டின்னர் வெரைட்டி தான் நான் பண்ணியிருக்கேன். பன்னீர் பரோட்டாவும் தொட்டுக்கிறதுக்கு கர்ட் வச்சு ஒரு டிப்பும் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இது கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது எவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள். உள்ளே நான் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு பண்ணியிருக்கேன். இது ஃப்ரெஷ் க்ரீமு பன்னீர் வச்சு பண்ணியிருக்கேன். உள்ளே ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை நீங்கள் இந்த டிப் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பன்னீர் ஸ்டஃப் பண்ணி ஒரு பன்னீர் பராத்தா செய்ய போகிறோம். அதுக்கு கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். கோதுமை மாவு ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்துருங்க, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. சப்பாத்தியோ இல்லை நம்ம எது செய்ய போகிறோம்னாலே மாவில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் சப்பாத்தி தனி டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நான் ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நம்ம இது அடுப்பில் வாட்டி தான் எடுக்க போகிறோம். நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது நல்லா ஒரு கிண்ணம் போட்டு நான் மூடி வச்சிடுறேன். நல்லா ஊறட்டும். ஒரு கிளாத் போட்டு கூட மூடலாம் நீங்கள். இது நல்லா ஊறிட்டுருக்கட்டும். இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் பன்னீர் நல்லா துருவி வச்சுருக்கேன். வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக காரத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சீரகப் பொடி, கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டு தண்ணியாகிடக்கூடாது, இந்த மாதிரி கட்டியாகவே இருக்கணும். இப்போ நம்மளோட மாவு ரெடி, ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. மாவு நல்லா திருப்பி ஒரு வாட்டி பிசைஞ்சுக்கோங்க. மீடியம் சைஸ் இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங் அதில் வச்சிடலாம். இப்போ இது நம்ம இந்த மாதிரி மடித்து உருட்டிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவை எடுத்துக்கலாம். இப்போ அதை தவால போட்டு எடுத்துடலாம். நம்ம பேன் சூடாக இருக்குது, அதில் நெய் விட்டுக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச பரோட்டாவை அதில் போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துச்சு பாருங்கள், கோல்டன் ப்ரௌனாக. அது பிளேட்டில் எடுத்துடுறேன். இப்போ நம்மளோட பன்னீர் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் வச்சு சும்மா ஒரு சைட் டிஷ் பண்ணுறேன் நான். தயிர் நல்லா கட்டி இல்லாமல் இது மாதிரி கலந்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சில்லி பவுடர், தயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சாட் மசாலா,
கொஞ்சம் கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் பரோட்டா ரெடி. தொட்டுக்கிறதுக்கு நம்மளோட மசாலா கர்டும் ரெடி.